17ஆம் தேதி கெஸ்ஸிங்கில பிசில 57, 75 அப்படின்னு எடுத்து, அதில வந்து ஒரு ரெட்டை நம்பரு சேரும் அப்படின்னு எடுத்தோம். ஓகேங்களா. ஏ போர்டில ஒரு ரெட்டை நம்பர் சேர்ந்து பிசில 57, 75 வரும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து 4 அப்படின்ற நம்பர் எடுத்திருந்தேன். ஓகேங்களா. இல்ல 857மே கூட வரலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, அதே மாரியே அந்த 57ன்ற நம்பரு அ ஏபிக்கு வந்துருச்சு. ஸோ இல்லன்னா பிசில பார்த்தீங்கன்னா 70ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அந்த ரெட்டை நம்பர் அதாவது இங்க பாருங்க, ரெட்டை நம்பர் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 6, 7 அ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து 6 ரெட்டை நம்பரு. பி போர்டில 2ன்ற ரெட்டை நம்பரு. 6, 7, 5ன்ற நம்பருக்கு 0ன்ற நம்பரோ இல்ல 4ன்ற நம்பர் வரணும்னு எடுத்திருந்தோம். 6, 2, 4, 6, 2, 0. அதுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 0க்கு 5ன்ற நம்பரும், இந்த 75, 57க்கு 70ன்ற நம்பருமே சூப்பரா வந்து அப்படியே பாக்ஸ்ல வந்துச்சு. ஸோ 570ன்ற நம்பரு பாக்ஸ்ல நாம எடுத்து போட்டிருந்தோம்னா வின்னிங் எடுத்துட்டு இருந்துக்கலாம். நம்ம வந்து இருக்கிற நம்பர அப்படியே டைரக்ட்டா இந்த 57ன்ற நம்பர நம்ம பிசில அப்படியே 57ன்னு வச்சுட்டோம். ரெட்டை நம்பர் தான் வரணும் அப்படின்ற நம்பரு அதாவது இந்த 57ன்ற நம்பரோட ஒரு ரெட்டை நம்பர் கண்டிப்பா சேரும் அப்படின்னு எடுத்தோம். ஸோ அதே மாரி வந்துச்சு. ஆனாலும் வின்னிங் வந்து எடுக்க முடியல. சரி பாருங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க. நமக்கு வந்து 992 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா. 992 ஏபில இருக்கிற 99 ஏசில 99ன்னு வந்துச்சு. இந்த சி போர்டில இருக்கிற 3, 2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. பாருங்க. இந்த 929 ஓகேங்களா. அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு இந்த 57 75 நமக்கு ஏவில 57 அப்படின்னு வந்திருக்கு. அந்த சி போர்டில பாருங்க, கரெக்ட்டா வந்து ஒரு நம்பரு கம்மியாயிருக்கு. அதாவது இந்த 3ன்ற நம்பருக்கு 2ன்னு வந்துச்சு கேம்ல. இந்த 0ன்ற நம்பருக்கு 1ன்ற நம்பருக்கு 0 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு நாள் விட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த இடத்துல வந்தது 993, அப்புறம் 751. ஒரு நாள் விட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த 876ன்ற நம்பர்ல வரணும். ஒரு நாள் விட்டாக்கா, இல்ல அப்படின்னா இந்த கேப்ல இருக்கிற நம்பரு எடுக்கணும் அப்படின்னா, இந்த 038. இந்த 038ல சி போர்டில ஒரு நம்பர் குறைச்சா 7ன்னு வரும். அப்போ 037 பாக்ஸ் அடிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 99 நமக்கு ஏசில வந்தது. அப்போ இந்த 75 நமக்கு ஏபில வந்தது. அப்போ பிசிக்கு 30ன்ற நம்பர் இல்ல 03 அப்படின்னு போனோம். எதுக்கும் அந்த பாக்ஸ் அடிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம அப்படிதான் இந்த 570 விட்டுட்டோம். ஓகேங்களா. அந்த மாரி பாக்ஸ் அடிக்கிறது நல்லது. பாருங்க 037 உங்க கெஸ்ஸிங்கில வந்துச்சுன்னா, அத பாக்ஸு அடிங்க. இல்லன்னா ஏ போர்டு, சி போர்டு ஏதாவது கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா 7, 3, 0 அந்த மாரி அத டைரக்ட்டாவும் வச்சு ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அந்த போர்டு கெஸ்ஸிங்கில அந்த 3ம், 7ம், 0வும் எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. பாக்ஸ் பண்ணுறவங்க முடிஞ்சா பண்ணுங்க. ஓகேங்களா. இப்ப இந்த நம்பர் பாருங்க. இந்த 575 959 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஓகேங்களா. 959 இதிலிருந்து பாருங்க கரெக்ட்டா வந்து இந்த நம்பர் பார்த்துக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா 754 950 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, இந்த 57 இங்க 75 அப்படின்ற நம்பரு ஏபில அப்படியே ஏபில திருப்பி வச்சு, இங்க 9ன்ற நம்பருக்கு இங்க 4 அப்படின்னு வரும். இந்த பேட்டர்னுமே பார்த்துங்க. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே அடிக்கடிக்கு வரும். ஓகேங்களா. இங்க பாருங்க 57ன்ற நம்பருக்கு 75 இங்க கீழ 9ன்ற நம்பருக்கு இங்க 4. அப்போ 754ன்ற நம்பர் வந்துச்சு. இப்போ கீழ பார்த்தீங்கன்னா 95ன்ற நம்பர் இருக்கும். ஸோ இந்த 95 நமக்கு டைரக்ட்டா அப்படியே இங்க 95ன்ற நம்பர் ஏபி வைக்கணும். சி போர்டு பாருங்க. அது மேல 5ன்னு இருக்கும். அந்த நம்பர இங்க இல்ல இப்ப இந்த இந்த 9ன்ற நம்பரு இங்க 4ன்னு வந்துருச்சு. அப்ப இதில 5ன்ற நம்பரு இங்க 0ன்னு வரணும். 950ன்ற நம்பர் ரிசல்ட் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. இந்த 57க்கு 57 இந்த 9க்கு 4 அப்ப இந்த 95க்கு 95 இந்த 5க்கு 0. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 57ன்றது 75ன்னு திரும்பிட்டதுனால அப்படி தான் வரணும். ஓகேங்களா. இப்போ பாருங்க. இப்போ இது அதே மெத்தடுக்கு இங்க வந்துருங்க இப்ப. அதே மெத்தடுக்கு இங்க 750ன்ற நம்பர 570ன்னு திருப்பி வச்சாச்சு. ஓகேங்களா. 750 570 அப்படின்னு திருப்பி வச்சாச்சு. இப்போ இந்த 95 நம்ம திரும்ப கரெக்ட்டா வந்து 95 அப்படின்னே வைக்கணும்.
இது பாருங்கள், இந்த 57க்கு இங்கே 57, இங்கே 95க்கு நமக்கு 95 வைக்கணும். ஆனால் நமக்கு எல்லா தடவையும் இந்த 57, 75 தான் திரும்பி வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், இங்கே 95க்கு 95 அப்படியே வச்சு, மறுபடியும் 95 ஏபி 95 ஏபி வச்சு, இப்போ இந்த 0 அங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 0 நமக்கு இந்த 750ஓட வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 4ன்ற நம்பர் கீழே நமக்கு அப்படியே இறங்கணும். இந்த 4ன்ற நம்பர். ஸோ இது 2 ஒரே ரிசல்ட். அதாவது இந்த பேட்டர்னும் சேமாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? சேமாக மேட்ச் ஆகும்போது 0, 4 அதுதான் வந்து கேமு சி போர்டு. ஓகேங்களா? இப்போ நமக்கு 0 கீழே 4ன்ற நம்பர் இறங்கணும். ஓகேங்களா? 4ன்ற நம்பர் சி போர்டு வரணும். அப்போ நமக்கு இந்த 95 அப்படி வச்சு 954 அப்படின்ற நம்பரு ஒரு நம்பர் டைரெக்டாக 954. இந்த இடத்துல நமக்கு 037. ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. தெளிவாக பார்த்துங்க அதை. இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படின்னா ஃபுல் ஆப்போசிட் வரதுக்கான இப்போ 95 பாருங்கள், 29க்கு இங்கே 92ன்னு வந்துடுச்சு. இந்த 75 இல்லை 75 நமக்கு இங்கே 57ன்னு வந்துருச்சு. அப்படியே வந்து திரும்பி தான் வந்திருக்கு. இங்கே 29, அங்கே 92, இங்கே 75, இங்கே 57. ஸோ இந்த 40ன்ற நம்பரு இங்கே வருமான்னு பாருங்கள். இந்த 04 இல்லைன்னா டைரெக்டாக 04ன்னே வந்துடணும். ஓகேங்களா? இந்த 04 அப்படியே டைரெக்டாக வந்து போச்சுன்னா நமக்கு ஏற்கனவே பாருங்களேன், இங்கே நமக்கு ஒரு 04 வந்தது, இங்கே ஒரு 40 வந்தது. ஸோ திரும்ப வந்து நமக்கு 40ன்ற நம்பர் கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, 40ன்ற நம்பரு. அதனால் நம்ம ஒரு இந்த 0440 ஆல் போர்டு போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நமக்கு இப்போ ஏபி 95 வருது. இதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு அப்படியே வந்து 59, அதை நமக்கு 95ன்னு வைக்கிறோம். பாருங்கள், எதுக்கும் இந்த நம்பரை ஆல் போர்டு போடுறதுன்னா 0440 95 59 ஆல் போர்டு வைக்கிறவங்க வைங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த 95 எப்படி மேட்ச் ஆகுதுன்னு. எவ்வளோ சூப்பராக 3 நாள் வந்திருக்கு பாருங்களேன். உண்மையிலே இது எதிர்பார்க்கல. இந்த 52ன்ற நம்பருக்கு தான் நான் வந்து 57ன்ற நம்பரும் சூஸ் பண்ணேன். இங்கே பாருங்களேன், அது ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. கரெக்டாக வந்துச்சு. இந்த பாருங்கள், 61க்கு இங்கே பாருங்கள், 61. இந்த 61க்கு பிசி 16, பிசி 16. இந்த 92க்கு பிசி 29. இந்த 70க்கு அப்படியே 70. 3வது சான்ஸு திரும்பாமல் டைரெக்டாக அப்படியே 70ன்னு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 29 ஏபி இங்கே 92ன்னு திரும்பிச்சு. இப்போ இந்த 75 57ன்னு திரும்பிச்சு. அப்போ இந்த 04 நமக்கு டைரெக்டாக 04ன்னு தானே வரணும். அப்போ ஏபி 04ன்ற நம்பரை வச்சு பாருங்கள். இப்போ இதில் பாருங்களேன், இப்போ இதில் 61க்கு 16ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 70ன்ற நம்பர் திரும்பி வந்தாலும் கேம் முடிஞ்சிருச்சு இது. அப்படியுமே இன்னுமே ஒரு நாள் தள்ளி இந்த 95ன்ற நம்பர் டைரெக்டாக பிசியில் வந்துச்சுன்னு வைங்களேன், 95. அப்போ பிசியில் 95 வந்துச்சுன்னா, அப்போ இந்த 04ன்ற நம்பரை அப்படியே வந்து 59ன்னு வச்சு 595ன்ற நம்பருமே வரலாம். ஓகேங்களா? இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாத்தையும் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி செட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு ஐடியா எடுத்து கொடுக்குறேன். அதில் டைரெக்டாக அதே மாதிரி தான் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்றுமே 57, 75 ஆல் போர்டு போட்டு சில பேர் வின்னிங் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து பிசியில் இருக்கிற இந்த 57 மட்டும்தான் பிசிக்கு எடுத்தோம். ஆனால் பார்த்திங்களா, அது சில பேர் ஆல் போர்டு போட்டிருக்காங்க. அதோட அந்த 57, 75ஓட ரெட்டை நம்பர் சேர்த்து போட்டவங்களும் வின்னிங் எடுத்திருக்காங்க. எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த 2 இடத்துலையும் ஒத்த நம்பர், ஒரு இடத்துல ரெட்டை நம்பர் வரும்னு சொன்னீங்க. அதனால் ரெட்டை நம்பரோடு சேர்த்து 5, 7 ஆல் போர்டு போட்டேன் அப்படியுமே ஒருத்தர் வந்து சொன்னார். ஒருத்தர் தான். அது பாருங்கள், இந்த நம்பர் பாருங்கள், 0ன்றது ரெட்டை நம்பர், 5, 7 ஒத்த நம்பர், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஐடியா பண்ணுங்கள். அதோட 4D வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம புக்கிங் அண்ட் சார் கால் பண்ணார். அவர் வந்து உங்கள் சேனல்லேருந்து வந்த கஸ்டமர் தான். 4D இன்றைக்கி பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவர் அந்த 57 வச்சு தான் வந்து கேமே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே போட முடியல, ஏன்னா அவங்க அலோவ் பண்ணல. அதனால் பாருங்கள், 4Dயே நேற்று வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நம்ம கஸ்டமர் அந்த புக்கிங் நம்பர் தரோம் இல்லையா, அவர்கிட்ட வேணால் கால் பண்ணி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அவர் தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தார். வின்னிங்குமே வந்து நேற்று நைட்டு தான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 75 கீழே 40. இங்கே நல்லா கவனிங்க. இந்த 75 கீழே 40 இருக்குது. இங்கே பாருங்களேன், நமக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிற நம்பர் 04 கீழே 75. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் டைமு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியுமே இந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள்,
75க்கு நமக்கு வந்துருக்குது 57. இங்கே பாருங்களேன், அது அப்படியே கரெக்டாக இந்த 09 04க்கு 09ன்னு மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல கூட ஒரு 2, 3 இடத்துல நான் அந்த நம்பர் அப்படியே வந்து கரெக்டாகவே 57 இந்த 40ன்ற நம்பர் இங்கே பாருங்களேன், இந்த 57 54 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்களேன் 75 நமக்கு இப்போ இந்த நம்பர் அப்படியே வந்தது. இந்த 59ன்ற நம்பருக்கு 04ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் தான் இந்த 54. ஸோ அதனால் ஏபியில் உங்களுக்கு அந்த 04 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுதா இல்லை 59 அதனுடைய ஆல் போர்டு போகிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்கள், இந்த 95ன்ற நம்பரை ஆல் போர்டில் 59 95ம் 04 40வும் அதனுடைய மீதி மொத்தம் 8 நம்பர் வரும். அது ஆல் போர்டு போட்டால் மேக்ஸிமம் வந்து 2 போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ இல்லை மாறி வந்துட்டாலுமே 3Dயில் 2 நம்பராவது பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாருங்கள் எப்படின்னு. அதோட இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் 421 ஓகேங்களா. அதை கரெக்டாக பாருங்கள். கீழே 669 இதெல்லாம் அப்படியே பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் இங்கே பாருங்கள் 421ல் கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். இந்த கீழே 66ன்ற நம்பர் எடுத்துங்க. இந்த 66க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் 16 அப்படின்னு வரும். அந்த மேலே சீபோர்டில் இருக்கிற 1 மேட்ச் பண்ணுங்கள் 116 பாக்ஸ் வரும் ஓகேங்களா. இந்த 66ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், அந்த 1 இது கூட சேர்த்து வைங்க 116ன்னு வரும். அது நமக்கு அதாவது 161ன்னு வரும். அது நமக்கு 116ன்னு பாக்ஸ் அடிச்சுது. அப்போ நமக்கு இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த நம்பர் டைரெக்டாக வைக்கும்போது கேமில் அப்போ இந்த நம்பர் டைரெக்டாக வைக்கணும், இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அப்படி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 749 பாக்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னா 299 பாக்ஸ் வரணும் ஓகேங்களா. 42ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணும்போது 47ன்னு வரணும், இல்லைன்னா 92ன்னு வரணும். ஸோ அந்த நம்பர் நமக்கு கரெக்டாகவே இங்கே 929 அப்படின்னு முடிஞ்சுது ஓகேங்களா. இதை கரெக்டாக பாருங்கள். ஸோ அதோட முடிஞ்சுது அப்படின்னும்போது அடுத்த நாள் இந்த கேம் அப்படியே கரெக்டாக வருது பாருங்கள். இது எப்படி கரெக்டாக வருது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 550. ஸோ இந்த 550ன்ற நம்பரில் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து 66 இங்கே 1 அப்படி எடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 50ன்ற நம்பர் எடுத்துங்க பிசியில். இந்த 50ன்ற நம்பரும் இது ஆப்போசிட் பண்ணுங்கள். இது ஆப்போசிட் பண்ணும்போது 7ன்னு வரும். அப்போ 750 அப்படின்ற நம்பர் பாக்ஸ் அடிச்சுது ஓகேங்களா. 750ன்ற நம்பர் பாக்ஸ் அடிச்சுது. இப்போ நமக்கு எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணாங்களோ அந்த நம்பரை தான் நம்ம ஆப்போசிட் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 6 4 இந்த இடத்துல வந்து இந்த 4ன்ற நம்பர் தான் 9ன்னு ஆச்சு ஓகேங்களா. இந்த 6ன்ற நம்பர் தான் 1ன்னு ஆச்சு. அதாவது இந்த சி போர்டு நம்பர் அப்படியே நின்றுச்சு. அப்போ இந்த பி போர்டு நம்பரும் அப்படியே நின்றுது ஓகேங்களா. புரியுதா பாருங்கள். அதாவது இந்த 6ன்ற நம்பர் 1ன்னு வந்து இந்த 1 மேட்ச் ஆகி 116 ஆச்சு. இந்த 4 ஆப்போசிட் ஆகிடுச்சு. இந்த 9 டைரெக்டாகவும் இந்த 2 டைரெக்டாகவும் 929ன்னு ஆச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த 7ன்ற இந்த 2க்கு 7ன்னு வச்சு பிசி 50 எடுத்தாச்சு ஓகேங்களா. அப்போ 570ன்ற நம்பரு அடித்தாச்சு. இப்போ இந்த 69 கேமில் அப்படியே நிற்கணும். 69 ஏசி நிற்கணும், ஏன்னா 50 ஏசி தான் நின்றுச்சு ஓகேங்களா. அது மாதிரி இப்போது 69ன்ற நம்பரு இந்த 5ன்ற நம்பருக்கு 0 பண்ணுங்கள். அப்போ 069 பாக்ஸ் அடிக்கணும் ஓகேங்களா. புரியுதா பார்த்துங்க. இந்த 5ன்ற நம்பரை 0 பண்ணிடணும், இந்த 69 டைரெக்டாக வைக்கணும், 069 நம்ம பாக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறது, அந்த 95ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட்டாக ஆல் போர்டு அடிங்க ஓகேங்களா. ஃபுல் ஆப்போசிட்டில் ஆல் போர்டு அடிங்க. அதில் நமக்கு ஒருவேளை 940ன்ற நம்பர் டைரெக்டாகவே பாஸ் ஆகலாம், 954ன்ற நம்பரு பாஸ் ஆகலாம். ஒரு நம்பர் மாறி வந்துருச்சு அப்படின்னா இந்த 069ன்ற நம்பர் வரும். அப்படி 069 வந்தாலுமே நான் அந்த நம்பரில் 09ன்ற நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் இது எல்லாமே அதாவது இங்கே நான் இதில் இவ்வளோ மார்க்குமே வந்து ஒரே கெஸ்ஸிங் தான், ஒரே நம்பருங்க தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கும் ஓகேங்களா. இதுலையுமே வந்து 037ன்ற நம்பரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கு. அதனால் பாருங்கள், இது எப்படி உங்களுக்கு உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா. பாருங்கள், இந்த ஆல் போர்டு நம்பரில் நம்ம இந்த 95 59 அப்படின்ற நம்பரை வச்சு மற்ற 8 நம்பருமே
ஓகேங்களா. அந்த 8 நம்பருமே ஆல் போர்டு போடும்போது சொல்கிறதுக்கு இல்லை 3 போர்டுமே பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஓகேங்களா. அதில் மாறி போச்சு அப்படின்னா இந்த பாருங்கள் 096 பாக்ஸ் அடிக்கணும். ஓகேங்களா. இந்த 073 அந்த கேப் நம்பரில் பாக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த 954ன்ற நம்பரு டைரெக்டாகவே வந்து வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 954 பாருங்கள், ஒரு செட்டு 954ன்ற நம்பர் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதை வந்து அதில் அதை எழுதாமல் விட்டேன். அதனால் கீழே எழுதியிருக்கும் பாருங்கள் 954ன்ற நம்பரு டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாருங்கள் எப்படி கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துலையும் நமக்கு 0-5 தான் கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிறத வச்சு போர்டு செட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா.